ஷூட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான சீன். அந்த ஹீரோயின் அந்த கதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஹீரோயினுக்கும் சிவச்சந்திரனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து அதனால் அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரெயினில் போய் தற்கொலை பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரி ஒரு சீன். அது ஜிஎன் சார் எல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணியாச்சு. அங்கே போனோன்னு சொன்னோன்னே அந்த ரயில்வே ட்ராக் எப்படி இருக்குன்னா, 2 பக்கம் இப்படி மண் சரிவாக இருக்கும் இல்லையா, கல்லெல்லாம் போட்டு. அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு. அதில் இந்த பக்கம் ஒரு கல் வச்சுட்டாங்க, இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் ஒரு கல். கேமரா அந்த சைடு, இந்த சைடு பின்னாடி ஒன்று வச்சாச்சு. நம்ம இங்கேருந்து அந்த பொண்ணு ஓடுது. அது ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே அப்படின்னாலும் நான் ஓடணும் பின்னாடி போய் இந்த கல்லுக்கு முன்னாடி அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு நான் கீழே அந்த சைடில் வந்துடணும். கரெக்ட். அதுதான் சீனு. ட்ரெயின் அப்புறம் வர்ற மாதிரி எடுப்பாங்க. இவர் என்ன சொல்லிட்டார், இல்லை ட்ரெயின் வரும்போது நீங்கள் ஒன்றா தான் நல்லாயிருக்கும் பின்னாடி இருக்க கேமராவில் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டார். அது இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த இடம். ஆனால் அன்னைக்குன்னு தான் பார்த்து ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எங்கள் பாட்டி ராஜகாந்தம்மா வந்திருக்காங்க. அதே மாதிரி மாமா ஏவிஎன் மாமாவும் வந்திருக்காரு. அங்கே அந்த பின்னாடி இது மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு கொடையெல்லாம் போட்டு அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு ஓகே டேக் அப்படின்னா இங்கே பொண்ணு வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடிட்டு இப்படி போயிட்டே இருக்குது. அங்கே ட்ரெயின் எப்பவும் வர்றதை விட ரொம்ப வேகமாக வருதுன்னு. அப்புறம் சிவச்சந்திரன் என்னுடைய அத்தான் அருணாச்சலம் இருக்கா, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க கீழே நிற்கிறாங்க அந்த சைடில், என்ன எப்படின்னு பார்க்கலாம். அந்த கேமராவில் வராமல் இங்கேருந்து இந்த கல் இங்கே இருக்கா, இங்கே ஓடும்போது இந்த கல்லை தாண்டி ட்ரெயின் வந்துடுச்சு. ஐயோ. அந்த பொண்ணு வந்து இந்த கல்லை பார்த்துக்கிட்டே ஓடுது. அங்கே போய் தான் குதிக்கணும். எனக்கு பார்த்தா இப்போ ஒன்றுமே புரியல, என்னடா அது அவ்வளோ க்ளோஸ், ட்ரெயின்லாம் என்ன விஷயம். கரெக்டு. நான் எப்படி ஓடலன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இறங்கலாம் முடியல. அங்கேருந்து குதிச்சிட்டேன் கீழே. குதிச்சு என் கால் மேலே அந்த பொண்ணு விழுந்து சரி 2 நாளைக்கு எனக்கு ஹீரோவாயிட்டீங்க. அங்கே அது போன சீன் பண்ணோன்னு எல்லாத்தையும் பிடிச்சி சத்தம் போட்டாங்க. அந்த மேனேஜர் எல்லாம் போட்டு ஜிஎன்னு சத்தம் போட்டார். எங்கள் பாட்டி சொல்லவே வேணாம். எங்கள் பாட்டின்னா பொதுவாக நிறையா இடத்துல அவங்கள பார்த்தாலே நிறையா பேருக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். அவர் எம்ஜிஆர் அவருடைய நாடகத்தாங்க இதில் வந்து பெண்களுக்கு இவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு இது. ஏவிஎன் மாமா வந்தவுடனே எனக்கு தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டார். அப்பா என் பொண்ணை காப்பாற்றிட்டாளா, இந்த மாதிரி ஒரு சீனு. அவங்க எல்லோரும் ரொம்ப பயந்து போய் அது வந்து 2 நாள் நம்ம இதில் இருந்து அப்புறம் தான் என்னோடய ஷூட்டிங் ஆரம்பித்தது. அப்படி ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ராணி தீனியில். அந்த ஷாட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். அது